இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சைனீஸ் ரைஸ் ஐட்டம் வாங்குறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் வரும். அது மாதிரியான ஒரு ரைஸ் ஐட்டத்த இன்னைக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேன்ச்சோ ரைஸ். அந்த மேன்ச்சோ ரைஸ் செய்யறதுக்கு 2 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லிய வெந்நீர் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இப்ப இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ளேம மீடியம்ல வச்சு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் இந்த மொளகா வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் குக் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல ஃப்ளேம ஆஃப் பண்ணி ஆற வச்சு, இது நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து, நம்ம அரைச்ச சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, கொஞ்சமா இது கூட உப்பு சேர்த்து, ஃப்ளேம மீடியம்ல வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இது 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இத வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். மத்த சைனீஸ் ரெசிபி செய்யறதுக்கு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பூண்டு பல்லு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருகுன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள சேர்த்துக்க போறோம். 1/2 கப் அளவு பீன்ஸ் எடுத்து அதையும் கலந்து விட்டுட்டு, 1/2 கப்பு கோஸ் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு சின்ன குடை மிளகாயும் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். அதுவும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன்ஸ் மட்டும் இப்ப சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. கிரன்ச்சியா இருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் பவுடர், அது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு, அப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப், கொஞ்சம் சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சில்லி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸும் சேர்த்து கலந்து விட்டுட்டு, நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும்போது ஃப்ளேம நல்லா சிம் பண்ணிட்டு, உதுத்து விட்டு சேர்த்தீங்கன்னா தான், இது வந்து நல்லா கலர்றதுக்கு வாட்டமா இருக்கும். இத ஃப்ளேம சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு சேர இது கலந்து விட்டுட்டு, உப்பு செக் பண்ணிட்டு, வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு, ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன்ஸ் எடுத்து இது மேல சேர்த்து, சிம்லயே வச்சு கலந்துட்டு, அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இத வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிடுங்க. குக் பண்ணீங்கன்னா, சூப்பரான மேன்ச்சோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.